தகவல் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு குடிமை பொருள் வழங்கல் கழகம், தமிழ்நாடு சிவில் சப்ளை கார்ப்பரேஷன் டிஎன்சிஎஸ்சியில் பணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட் டைப் என்ன அப்படின்னா கான்ட்ராக்ட் பேசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் எத்தனை போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 300 போஸ்டிங்க்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. என்னென்ன போஸ்டிங் அப்படின்னா சீசனல் வாட்ச்மேன், சீசனல் ஹெல்ப்பர், சீசனல் பில் கிளர்க் போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே அப்படின்னா தூத்துக்குடி. அப்ளிகேஷன் எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னா ஆன்லைன் கிடையாது, அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டத்தை இருப்பிடமாக கொண்ட மேற்காணும் தகுதியுடைய நபர்களிடமிருந்து மட்டும் விண்ணப்பங்கள் உரிய சான்றிதழ்களின் நகலுடன் மண்டல மேலாளர், மண்டல அலுவலகம், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம், சி 42, 43 அண்டு 44, சிப்கார்டு காம்ப்ளெக்ஸ், மீளவிட்டான், மடத்தூர் அஞ்சல், தூத்துக்குடி 8 என்ற முகவரிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க கடைசி நாள் 31/7/2025 மாலை 5 மணி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன போஸ்டிங் கால்ஃபார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பட்டியல் எழுத்தருக்கு 100 போஸ்டிங், உதவுபவருக்கு 100 போஸ்டிங், காவலருக்கு 100 போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பருவகால பட்டியல் எழுத்தர் 20, பருவகால உதவுபர் 20, பருவகால காவலர் 20. கல்வி தகுதி என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா பருவகால பட்டியல் எழுத்தருக்கு பிஎஸ்சியில் அறிவியல் அல்லது விவசாயம் மற்றும் இளங்கலை பொறியியல் முடித்தவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏவாக இருந்தால் 37 வயசு இருக்கிறவங்க வரலும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம்பிசி, பிசி, பிசி முஸ்லீம், எம்பிசினா 34 வயசு இருக்கிறவங்க வரலும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓசி கேண்டிடேட்டாக இருந்தாங்கன்னா அதிகபட்சம் 32 வயசு வரையிலும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரி 5285 ப்ளஸ் டிஏ, அகவிலைப்படி மற்றும் பணி நாள் ஒன்றுக்கு போக்குவரத்து படி ரூபாய் 120 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்டு பருவகால உதவுபவர் +2 டிகிரி குவாலிஃபிகேஷனில் போட்டிருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏவாக இருந்தாங்க அப்படின்னா 37 வயசு இருக்கிறவங்க வரலும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம்பிசி, பிசி, பிசிஎம், எம்பிசி 34 வயசு இருக்கிறவங்க வரலும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓசி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா 32 வயசு இருக்கிறவங்க வரலும் விண்ணப்பிக்கலாம். சேலரி 5218 மற்றும் டிஏ, அகவிலைப்படி மற்றும் பணி நாள் ஒன்றுக்கு போக்குவரத்து படி 100 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது பருவகால காவலர் 8வது பாஸ் பண்ணவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏனா 37 வயசு இருக்கிறவங்க வரலும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம்பிசி, பிசி, பிசி முஸ்லீம், எம்பிசினா 34 வயசு இருக்கிறவங்க வரலும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓசி கேண்டிடேட் 32 வயசு. சேலரி 5218 ப்ளஸ் டிஏ, அகவிலைப்படி மற்றும் பணி நாள் ஒன்றுக்கு போக்குவரத்து படி 100 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க கடைசி நாள் 31/7/2025 மாலை 5 மணி. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அதில் என்னென்ன தகவல்லாம் கேட்டிருக்காங்களோ அதை